தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் காவல்துறையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்கும் இந்த பெண் யார்? லாரி டிரைவர் உட்பட 2 பேர் கைது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடுக்கு பக்கத்துல கொம்பநாயக்கனஹள்ளி தேசிய நெடுஞ்சாலையில தான் கழுத்துல வெட்டப்பட்ட நிலையில சாலையோரத்துல பெண் ஒருத்தவங்க இறந்து கிடக்கிறதா பாலக்கோடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அடையாளம் தெரியாம கிடக்கிற அந்த சடலம் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் சம்பவ இடத்துக்கு மூப்ப நாயோட விரைந்திருக்காங்க. கொலை செய்யப்பட்டது எதனால, யார் இந்த பெண்ணுன்னு தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்திருக்கு. சம்பவ இடத்துல இருந்து பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அந்த பெண் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மந்தை வீதி பகுதியை சேர்ந்த 42 வயதான வள்ளி அப்படின்றதும் திருமணமாகி 18 வருடங்கள் ஆனாலும் கணவரை பிறந்து 15 வருடங்களா தனியா வாழ்றதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் மகளை பார்த்து விட்டு திரும்பி வந்தவங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா துறையூரை சேர்ந்த லாரி டிரைவரான 45 வயதான புஷ்பராஜ் மற்றும் 42 வயதான மணிவேல் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையிலையும் அடைத்திருக்காங்க. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.